ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து சஷ்டியோட 5வது நாள் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்திருக்கு. ஸோ பப்பு வந்து திருப்பி ஜெர்மன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து யோகா வந்து ஸ்டேட் லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸாக வந்து நிறைய காம்படிஷன்லாம் வின் பண்ணி யோகா டீச்சராக வந்து சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அபாக்கஸ் டீச்சராக பார்ட் டைமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிடெக்கும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஜெர்மனும் சேர்ந்தாச்சு. இந்த சஷ்டி விரதத்தில் ஒரு நல்ல காரியம் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி பால் அபிஷேகத்தால் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா, பால் அபிஷேகத்தில் அவ்வளோ பலன் இருக்குங்க. நம்ம பூர்வ ஜென்ம பாவ பலன்களை கூட தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பால் அபிஷேகத்துக்கு இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் அதற்கான நிவர்த்தி இந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். பால் அபிஷேகத்தை பார்த்தா அவ்வளோ பாவங்களும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லது இந்த பால் அபிஷேகத்தை பண்ணுறதும் பார்க்குறதும். அடுத்ததாக வந்து தயிர் அபிஷேகமும் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ நன்மைகள் வந்து கொட்டி கிடக்கு. நம்மளோட தொழில் விருத்தி ஆகணும், பணம் விருத்தி ஆகணும், குடும்பம் விருத்தி ஆகணும், குடும்பத்தில் அமைதி நிலவணும், குடும்பத்தில் சண்டை பூசல் இல்லாமல் மகிழ்ச்சியான குடும்பம் பெறத்துக்கு இந்த தயிர் அபிஷேகம் உகந்ததாக அமையும். சக்ஸஸ்ஃபுல்லாக விரதம் வந்து 5வது நாள் முடிச்சாச்சு. முருகனுக்கு அரோகரா. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் சஷ்டி விரதத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கடைப்பிடிச்சு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சூரசம்காரம், வள்ளி திருமணம் வந்து இருக்குது. அந்த விலாகும் நம்ம வந்து பார்த்து இந்த சஷ்டி விரதத்தை எல்லாரோடையும் சேர்ந்து நானும் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன்.